வணக்கம் நண்பர்களே! இப்போ உடம்பேட்டை பக்கம் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். கிழவன்காற்றூர் என்ற ஊருக்கு நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பூஜை போட்டிருக்கிறோம்ங்க. நான் எப்பவுமே ஜலமூலை தாங்க சாமி கும்பிடுவேன். இப்போ பூஜை போட்டிருக்கிறேனுங்க. கொஞ்ச நேரத்தில நீரோட்டம் பார்க்குற வேலைய ஆரம்பிச்சுருவேன். நான் எப்போன்னா, இந்த காட்டுக்காரர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, "தம்பி இது வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா தம்பி. நீங்க வந்து தெளிவா தண்ணி எனக்கு எடுத்து கொடுக்கணும்னு" சொன்னாருங்க. "சரிங்கய்யா, உங்களுக்கு நான் தெளிவா தண்ணி எடுத்து கொடுக்குறேனுங்க" சொன்னேங்க. தெளிவா தண்ணி எடுத்து கொடுத்துட்டு நான் போகாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேங்கய்யா. உங்களுக்கு பார்த்துக்கலாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்றேனுங்கய்யா. இப்போ வேலைய ஆரம்பிக்கலாங்கய்யா. சாமி கும்பிட்டுருக்கு முடியிறோரம். நான் அடுத்து வந்து நீரோட்டம் பார்க்க போறேன். இப்போ தேங்காயில வந்து பார்த்துட்டு இருக்கிறேனுங்கய்யா. இந்த இடம் வந்து சென்டர் பண்ண போறேனுங்க. அதுதான் இடம் பாயிண்ட் சென்டருங்க. இந்த இடத்துல தான் தண்ணி இருக்குன்னு உறுதி பண்ணிட்டேங்க. இதுதான் சென்டருங்க. காய் வந்து தூக்கி வீசுறதுங்க எனக்கு. இதுதான் சென்டர் பாயிண்ட்டுங்க. என்ற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. எத்தனை அடி வருதுன்னு எல்லாமே தெளிவா சொல்லிருவேனுங்க. இப்போ வந்து எத்தனை மட்டை இருக்குன்னு பார்த்துட்ருக்கேனுங்க சுற்றி வரவும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு போர் போட்டாங்களாமா. போரில் தண்ணியே வரலின்னு சொன்னாங்க. 1000 அடிக்கு மேலே ஓட்டியிருந்தாங்களாம். தண்ணியே வரலின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் பயந்துக்காதீங்கம்மா. என்னை நம்பி கூப்பிட்டீங்க. கண்டிப்பாக தண்ணி எடுத்து கொடுக்காம நான் போக மாட்டேங்க. காட்டுக்காரம்மா உன்னிப்பா கவனிச்சிட்டே இருந்தாங்க என்ன. நல்லா தண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நல்ல மட்டங்கம்மா. 6, 7 மட்டத்துக்கு மேலே தான் இருக்குதுங்கம்மா. கண்டிப்பாக நல்ல தண்ணியே கிடைக்குங்கம்மா. 2 இன்ச்சு தண்ணிக்கு மேலே தான் வருங்கம்மா. நீங்கள் பயந்துக்காதீங்கம்மா. மட்டம் பார்த்தீங்கன்னா, மேல் மட்டத்தில தண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. வந்தால் வருங்க. ஒரு 350 அடிக்குள்ளே வந்தால் வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு கீழே போய் தான் தண்ணி கிடைக்குங்கம்மா. ஒரு 750 அடிக்கு மேலே போகணுங்கம்மா. அப்போ தான் தண்ணி கிடைக்குங்கம்மா. நீங்க கன்ஃபார்மா 1200 அடி கன்ஃபார்ம் ஓட்டிறணுங்கம்மா. அப்போ தான் நல்ல தண்ணி கிடைக்குங்கம்மா. நீங்க பயந்துக்காதீங்க. தண்ணி கண்டிப்பா தெளிவா தண்ணி வந்துருங்க. நான் உறுதியா சொல்றேன். இந்த இடம் வந்து அருமையா இருக்குதுங்க. தண்ணி வந்து தெளிவா பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வரும்ங்க. இந்த காட்டுக்கு உங்க எத்தனை ஏக்கரா சொன்னீங்க? 2 ஏக்கராவுங்க. 2 ஏக்கரா காடு தண்ணி வர்ற அளவுக்கு கண்டிப்பா தண்ணி வந்துருங்க. நீங்க பயந்துக்கவே வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்க. தெளிவா தண்ணி எடுத்து குடுத்துருவேன். பயந்துக்கவே பயந்துக்காதீங்க. சரிங்களா? ஏற்கனவே இந்த காட்டுக்காரங்க 2 பாயிண்ட் ஓட்டிட்டாங்க. அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, தண்ணியே வல்லிங்க. அதனால பக்கத்துல இன்னொருத்தர் வந்து பாயிண்ட் பார்த்துருக்கிறாராம்மா. அவர் வந்து பாயிண்ட் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அந்த பாயிண்ட்ட என்ன வந்து செக் பண்ண சொன்னாங்க. செக் பண்ணேன். எனக்கு ஒரே மட்டம் தான் வேலை செஞ்சது. மேலே ஒரு ஈக்கு மட்டம் மட்டும் வரும்ங்க. அதான் நான் சொல்லியிருந்தேன். அதை விட்டுட்டு வேற பாயிண்ட் பார்த்துக்கலாங்க. இந்த பாயிண்ட் தான் தெளிவா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேனுங்க. வேற பாயிண்ட் பார்த்துக்கலாங்க. இந்த பாயிண்ட்ல ஒண்ணும் இல்லைங்க. ஒரு மட்டம் தான் ஈக்கு மட்டம் இருக்குது. வந்தால் ஓட்டுறேன்னா ஓட்டிங்க இத்தனையும் வருமுங்க. அது வேண்டாமுங்க. நம்ம வேறு பாயிண்ட் பார்த்துக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை ஓகே பண்ணிட்டேன். 1200 அடி ஓட்டணும்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே கீழே போய் தான் தண்ணி கிடைக்குன்னு இவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இவங்க வந்து நம்பலை என்ன. எதனால நம்பலின்னா அந்த காட்டுக்காரங்க ஏற்கனவே 2 பாயிண்ட் ஓட்டி ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால என்னை வந்து தம்பி தண்ணி வந்துருமா வராதான்னு கேட்டே இருந்தாங்க. நான் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். தேங்காய், குடம், வேப்பங்குச்சி எல்லாத்துலேயுமே எனக்கு பார்க்க தெரியுங்க. என்னோடய மைண்டுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட்டை எப்பவுமே கரெக்டாக குறிச்சிட்டு கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பேனுங்க. எப்பவுமே கரெக்டாக தெளிவாக சொல்லிடணுங்க. இந்த இடம் வந்து அருமையாக இருக்குதுங்கம்மா. தண்ணி கண்டிப்பாக வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் மட்டத்துக்கு அணிச்சிட்டு இருக்கேனுங்க. எத்தனை அடின்னு வந்து பார்த்துட்டு இருக்கேனுங்க. என் மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பேனுங்க. இது எப்படி இருக்குது இந்த ஏரியா, எப்படி இருக்கும், சின்ன சின்ன மட்டை இருக்குதா, பெரிய மட்டை இருக்குதா, எல்லாமே நான் தெளிவாக என் மைண்டில் ஏற்றிக்கவிடுங்க. அதையும் வச்சுட்டு தான் இதுக்கப்புறம் ஓகே பண்ணுவேனுங்க. ஓகே இந்த மட்டை இருக்குன்னு நான் சொல்லிடணுங்க தெளிவாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பு ஒரு 60 அடி 65 அடிக்கு போகுங்க. நல்லா கெட்டி மட்டம் வந்து ஒரு 80 அடிக்கு தான் மேலே தான் ஆரம்பிக்குதுங்க கெட்டி. ஏன்னா கேசிங் பைப்பு எனக்கு பிடிக்குங்க. 3 லென்த்துக்கு மேலே தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். எதனால நான் சொல்கிறேன்னா, சில காட்டுக்காரங்க வந்து 1 லென்த்து போதுன்னு கழட்டிடுறாங்க. ஏன்னா பின்னாடி வந்து மோட்டரை மூடுது. குழி இதனால தான் தண்ணி வரமாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து கல் வந்து லாக் ஆயிருங்க அந்த மட்டத்தில். அதனால தான் கெட்டி எவ்வளோ வருதோ அது வரைக்கும் பைப்பை வைக்கணுங்க. பைப்பு வைக்கலினா குழி மூடிருங்க. ஏன்னா அதனால வந்து ப்ராப்ளம் ஆகுது. சில காட்டுக்காரங்களுக்கு தெரியறதில்ல. இதனால என் வீடியோவினால கண்டிப்பாக தெரியப்படுத்துறேனுங்க எல்லாத்துக்கும். எதனால நான் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்கு போட்டு இதே மாதிரி தாங்க மட்டை பெரிய மட்டமாக போய் குழி மூடிருச்சுங்க. அதனால வந்து நான் 40,000 தனியாக செலவு பண்ணேங்க. என் வீட்டுக்கு நான் பார்த்தே என்னோடய வீட்டுக்கு நான் செலவு பண்ணேன். எதனால நான் சொல்கிறேன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்கிறேனுங்க. காட்டுக்காரங்க எல்லாருமே சரி, வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, காட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன்.
அதனால வந்து சொன்னனுங்க. இந்த மாரி வந்து கேசிங் லூஸாக இருந்ததுன்னா கெட்டியாகிற வரைக்கும் பைப் வச்சே ஆகணுங்க. எதனால சொல்கிறேன்னா, குழி நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால தான் வந்து தெளிவா ஓட்டும்போது நான் தெளிவா சொல்லிருவேனுங்க. இத்தனை அடிக்கு கேசிங் இறங்குதுங்க. நான் சொன்ன அளவுக்கு கேசிங் பைப் வைக்கோணுங்க. வைக்கலைன்னா குழி மூடிருங்க. நாளைக்கு வந்து நீங்கள் என்னை கேட்கக்கூடாதுங்க. ஏன்னா தெளிவாக சொல்லிவிட்டு குழி மூடினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. கரெக்டாக ஓட்டிடணுங்க. நான் சொன்ன அளவுக்கு ஓட்டினா மட்டும்தாங்க எந்த பிரச்சனையும் வராது நாளைக்கு குழி. சரிங்களா? 2 நாளைக்கு முன்னாடிங்க ஒரு தோட்டத்துக்கு பாயிண்ட் வாக்கு போடணுங்க. அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு போர் மோட்டர் ஒன்று சிக்கி போச்சு. தம்பி போர் மோட்டர் யாராவது எடுக்க வருவாங்களான்னு கேட்டாங்க என்கிட்ட. ஓ! இருக்கிறாங்க என்கிட்ட ஆள் இருக்குதுங்க. போர் மோட்டர் எடுக்கிறதுக்கும் ஆள் இருக்குதுங்க. நான் சொல்லியிருந்தேங்க. குன்னத்தூர்லேருந்து ஆள் வருவாங்க. ஏபிசி போர்வெல்ஸுங்க. குன்னத்தூர்லேருந்து தாங்க வருவாங்க. என்கிட்ட ஆள் தெளிவாக எடுத்து கொடுப்பாங்க போர் மோட்டரை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக எடுத்து கொடுப்பாங்க. அது இல்லாமைங்க கேமரா விட்டு தெளிவாக பார்த்துங்க. இத்தனை அடியில் மோட்டர் கிடக்குதுன்னா அது தெளிவாக விட்டு கேமரா விட்டு பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. கேபிள் சிக்கினாலும் சரி, தெளிவாக கேபிள் கட் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, மோட்டர் எடுத்து கொடுத்துருவாங்க மேலே. தெளிவாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா கேமரா மூலிமா பார்த்தீங்கன்னா, அங்கே எங்கெங்கே மட்டை உடஞ்சிருந்தாலும் தெளிவாக தெரியுமுங்க. பெரிய மட்டமாக இருந்தால் அங்கே பைப் வச்சு கொடுத்துருவாங்க. பைப் எதுக்கு வைக்கிறோம்னா இருந்தால் பெரிய மட்டத்தில் போய் மோட்டர் லாக் ஆகாமல் இருக்கிற வந்துங்க, இவங்க வந்து பைப்பு தெளிவாக வச்சு கொடுத்துருவாங்க. கேமரா மூலிமா பார்த்து மோட்டர் சிக்காமல் உள்ளே போயிருமுங்க. ஏன்னா அந்த குழிக்குள்ளே ஓடுற மோட்டர் வந்து கேமரா மூலிமா பார்த்தாங்கன்னா, அது மோட்டர் வந்து எப்படி போகுது என்ன ஏதுன்னு அக்யூரேட்டாக அந்த கேமரா மூலிமா பார்த்துங்க அந்த இடத்துல வந்து பைப் வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் 2வது கேமரா விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பைப் வச்சுக்கிறோம் காமிச்சிருவாங்க நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் இறக்கிக்கலாமுங்க. மோட்டர் இறக்கணுமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கும் கடைசி வரைக்கும். சில பேர் என்னை பார்த்துட்டு தேங்காய் தூக்கி தூக்கி விசிறின்னு சொன்னாங்க. இந்த பக்கத்து காட்டுக்காரங்க கூட வந்தாருங்க. 10 நிமிஷம் வந்து என்னை வந்து பார்த்தாருங்க. என்ன தம்பி தேங்காய் தூக்கி தூக்கி விசிறீங்க அப்படின்னு சொன்னாருங்க. ஐயா நான் ஒன்றும் தூக்கி தூக்கி விசிறலைங்க. வாங்க ஐயா காமிக்கிறேன். கையை கொண்டு வந்து வைங்க. உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் பார்க்கலாம். என்ன தம்பி உன்ற கையை வச்சுட்டு இவ்வளோ வேகமாக தூக்கி விசுறது? ஏனுங்க என்னை பார்த்தா அப்படியே தேங்காய் தூக்கி விசுற மாதிரியே தெரியுது உங்களுக்கு? பார்த்தீங்களா எவ்வளோ பவர்னு என்னோடது? கை வச்சு எவ்வளோ வேகமாக தூக்கி விசுறேன்னு பார்த்தீங்களா? நான் என்ன தூக்கியே விசுறேன் உங்களுக்கு? உங்களுக்கு அப்படித்தான் தெரியுதாக்கா நீ பார்த்தா? தெரிஞ்சுதுங்களா என்னோட பவர் என்னன்னு இப்போ தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நான் என்ன சும்மா தூக்கி தூக்கி தேங்காய் விசுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் இந்த காட்டுக்காரர் ஓடியே போயிட்டாருங்க. வாய் அடைச்சு போயிட்டாருங்க அந்த காட்டுக்காரரு. ஓடியே போயிட்டாருங்க. எதுவுமே பேசலிங்க. வாய் அடைச்சு போயிட்டாரு. ஒரே வார்த்தையில் எதுவுமே பேசலிங்க. ஓடியே போயிட்டாருங்க அந்த காட்டுக்காரர். அதுக்கப்புறங்க 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயுங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த காட்டுக்காரர் என்னை கூப்பிட்டாருங்க. ஐயா எனக்கு எவ்வளோ பெரிய ட்ரையான ஏரியா இருந்தாலும் சரிங்க ஐயா, நான் தெளிவாக தண்ணி எடுத்து கொடுத்துருவேனுங்க. இத்தனை அடியில் மட்டை இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடணுங்க ஐயா. இத்தனை அடியில் மட்டை இருக்குது இல்லை வரும் வராது இத்தனை அடி ஓட்டோன்னு முதற்கொண்டு எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடணுங்க ஐயா. நல்ல தண்ணியாக அருமையாக உங்களுக்கு பாயிண்ட் 1 நான் எடுத்து கொடுத்துறணுங்க ஐயா. நீங்கள் பயந்துக்காதீங்க. அருமையாக ஒரு பாயிண்ட்டு பெஸ்ட்டான பாயிண்ட்டாக நான் தெளிவாக பார்த்து கொடுத்துருவேனுங்க. மீட்டரில் பார்த்து தெளிவாக கொடுத்துருவேனுங்க. மீட்டரும் எங்கிட்ட இருக்குதுங்க. மீட்டர்லையும் தெளிவாக பார்த்து ஸ்கேன் பண்ணி இத்தனை அடி இருக்குது தண்ணி எல்லாமே தெளிவாக சொல்லிடணுங்க. இத்தனை மட்டை இருக்குது எல்லாத்தையுமே உங்களுக்கு விலாவரி எல்லாமே ஓப்பனாக எல்லாமே சொல்லிடணுங்க. இத்தனை அடி ஓட்டணுங்க. எல்லாமே தெளிவாக சொல்லிடணுங்க ஐயா. நீங்கள் பயந்துக்காதீங்க. நான் வந்து பார்த்து தரணுங்க பாயிண்ட் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கு தாங்க வந்திருக்கேன். ஏற்கனவே இந்த பாயிண்ட்டை பார்த்தாச்சுங்க. இதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ஒன்று வந்து சொல்கிறதுக்கு மறந்துட்டேனுங்க. தேங்காய் வந்துட்டு பின்னாடி முனை ஒன்று இருக்குங்க. அந்த முனையை வந்து கன்ஃபார்மாக வெட்டணுங்க. தரிச்சு விட்றணுங்க லைட்டாக. இல்லைன்னா அந்த முனை வந்து கையை கிழிச்சு போடுங்க. எதனாலனா என் வந்து கையை கிழிச்சிருக்குதுங்க எனக்கு. அதனால வந்து பார்த்ததையுமே தேங்காய் பார்த்ததையுமே அந்த முனையை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீரோட்டம் பார்க்குறதையே ஆரம்பிப்புங்க. இப்போ வந்துட்டுங்க தேங்காயில் சென்டர் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்த்த குடத்துல பார்த்துட்ருக்கேனுங்க. தீர்த்த குடத்துல வந்துட்டு இந்த இடம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. எனக்கு வந்துட்டுங்க குடம் வந்து அருமையாக வேலை செஞ்சால் மட்டும்தானுங்க இந்த இடத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணுவேனுங்க. இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ண மாட்டேனுங்க பாயிண்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்தை வந்து கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க மனசுக்குள்ளே. இத்தனை அடி ஓட்டணும், இத்தனை அடியில் தண்ணி வரும் எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியுங்க. இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பேனுங்க. இத்தனை அடியில் இருக்குது வரும் வராது தெளிவாக வந்து பார்த்துட்டு தெளிவாக சொல்லிடுவேனுங்க. கடைசியில் தாங்க எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை அடியில் வருது வராது தண்ணி எத்தனை இன்ச்சு தண்ணி வரும் எல்லாமே முன்னாடியே நான் சொல்லிட்டேங்க. அதனால் வந்து பின்னாடி எல்லாமே நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க. எல்லாமே தெளிவாக சொல்லிடணுங்க. தீர்த்த குடத்துலிங்க கீழே விழுந்ததுன்னா இத்தனை அடியில் தண்ணி வந்துடும் சொல்லிடணுங்க. அதுக்கப்புறங்க இத்தனை மட்டை இருக்குதுன்னு தெளிவாகவும் சொல்லிடணுங்க. இத்தனை அடியில்
ஓட்டணும்னு சொல்லிடுவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீட்டர்லேயும் பார்த்துட்டுக்குன்னு மீட்டர்லேயும் ஸ்கேன் பண்ணி சொல்லிடணுங்க. எத்தனை மட்டம் இருக்குது எல்லாமே தெளிவாக சொல்லிடணுங்க. அதுக்கப்புறங்க எத்தனை அடி ஓட்டணும்னு சொல்லிட்டுங்க 1200 அடி ஓட்டணுங்க. கன்ஃபார்மாக தண்ணி வந்துருங்க. இப்போ போர் வண்டி வந்து பேச சொல்லியிருக்கேனுங்க காட்டுக்காரர் வந்து போர் வண்டி வந்து பேச போகிறாருங்க. உனக்கு தெரிஞ்ச வண்டி இருந்தால் சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன் வண்டிக்காரர்கிட்ட. சரிங்க, நீங்கள் பேசிக்கங்க, வண்டிக்காரர் நம்பர் தரேனுங்க, நீங்கள் பேசிக்கங்க. எங்கிட்டங்க அனைத்து விதமான வண்டிகளும் சிறந்த முறையில் 100% சக்ஸஸ்ஃபுல் வாட்டருங்க. 24x7ங்க. 99 42 56 24 41ங்க என் நம்பருங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள். 100% ஏர் பாஸ் பாயிண்ட் ஓட்டி தரப்படும். ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஹை பவர் போர்வெல்ஸ் 24x7 ஏ இளங்கோவன் 98 422 55 376. 24x7 100% ஏர் பாஸ் பாயிண்ட் ஓட்டி தரப்படும். 100% சக்ஸஸ்ஃபுல் வாட்டர். ஆர்ஆர் வாட்டர் டிவினர் 24x7 99 42 56 24 41. 100% சக்ஸஸ்ஃபுல் வாட்டர். ட்ரையான ஏரியாவில் பாயிண்ட் பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. எப்படி இருந்தாலும் தண்ணி கண்டிப்பாக எடுத்து போடணுங்க. என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வாட்டருங்க. கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.